பைத்தியக்கார ஃபர்ஹான் வந்து அந்த கெஸ்டர் ஒண்ணு காமிச்சான். அதாவது கன் எடுத்து சுடுற மாதிரி. அந்த லூசுக்கு தெரியல அந்த கன் எடுத்து சுடும்போது பாயிண்டர் தன்னை நோக்கி இருக்குன்னு. இவ்வளவுதான் பாகிஸ்தான். அவங்கள சுட்டுக்கிறாங்க, அவங்கள அசிங்கப்பட்டிக்கிறாங்கன்னு தெரியாம வெளியே பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு இடியாட்டிக் கண்ட்ரிங்கிறத அந்த ஒரு ஆக்ஷன்ல நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாங்க. குழந்தைங்களுக்கு முன்னாடி அப்பாவை சுட்டது நான் தான் அப்படிங்கறத ஒரு பெருமையா ஒரு உலக நாடுகளுக்கு முன்னாடி சொல்றதுன்றது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். கிரிக்கெட் அலாங் வித் தி ஆங்கர் ஓவர் பாகிஸ்தான் நேத்து பார்த்தது வந்து தம்பி வார் ஜோன்ல மட்டும் இல்ல, கிரிக்கெட் ஜோன்லயே நீங்க என்கிட்ட அடி வாங்கவே பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அப்பாவி மக்களை கொல்றதுதான் என்னுடைய வீரம் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொல்றாப்புல. மதன் கௌரி மாதிரி காமெடி பீஸுங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கிரிக்கெட்டா பார்க்கணும்னு வெக்கமே இல்லாம இந்தியால பாகிஸ்தான் ஜெர்சி போட்டு உட்காந்தீங்கல்ல மதன் கௌரி. இப்ப என்ன பதில் சொல்றீங்க? பாகிஸ்தானோட ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஒரு கன் எடுத்து அந்த பெஹல்காம் அட்டாக் நாங்க தான் பண்ணோம்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரு. அப்போ ஒரு தீவிரவாதியை நீங்க விளையாட வச்சிருக்கீங்கன்னு சொல்ல போறீங்களா? இவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண ஒரு பாகிஸ்தான் பிளேயர்ட்ட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நீங்க ஜெர்சி போட்டு வரீங்கன்னா மதன் கௌரி, உங்க வளர்ப்பதான் நாங்க சந்தேகப்படுறோம். சோ பாகிஸ்தான் கிட்ட நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காட்டணும்னு சொல்ற முகரக்கட்டைங்கெல்லாம் நேத்து பாகிஸ்தான் பண்ண அந்த ஆக்ஷன் எல்லாம் பார்த்து வெக்கப்படுங்க. தேசபக்தி உள்ள சூரியகுமார் யாதவுக்கும் தேசபக்தினா என்னன்னு தெரியாத சன் டிவிக்கும் அதுக்கு ஓட்டு போடுற தமிழ் மக்கள் உங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். எதுக்காக? டு அப்பீஸ் முஸ்லிம்ஸ். அப்ப முஸ்லிம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லிம்களும் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்களா சன் டிவியும் கலங்க டிவியும்? How dare you say that? ஹேண்ட்ஷேக் பண்ணாம இருக்கிறது சரி, இவங்க கேவலமா பிஹேவ் பண்ணாங்க, இவங்களை இப்படிதான் தோக்கடிக்கணும்னு அபிஷேக் சர்மா ஓப்பனா சொன்னதும் சரி. நாங்க ஸ்போர்ட்ஸ்க்குள்ள பாலிடிக்ஸை கொண்டு வரல, அதனால தான் உங்களோட விளையாடணும். ஆனா நீ பாலிடிக்ஸை கொண்டு வந்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட் மற்றும் அரசியல் விமர்சகரான வெங்கட் பிரசாத் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார் நேற்றுக்கு மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நிறைய சர்ச்சைகள் இருக்கும்போது நேற்றுக்கு அவங்க காட்டின ஜெஸ்டர்ஸ், அதாவது அவங்க பண்ண செய்கைகள்லாம் ரொம்ப விமர்சனக்குள்ளாயிருக்கு சார். எதுக்காக அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டணும் அவங்க? பிரதர், அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஆரம்பிக்க போறேன். செம்ம ஜாலியா இருந்துச்சு நேற்று மேட்ச் பார்க்கறது, அதுவும் மெயினா செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஏன்னா வந்து நம்ம இந்த படத்துல இப்ப லேட்டஸ்டா ஒரு படம் கொண்டு வந்ததுல நம்ம ரஜினி சாரோட படம், அது வந்து கூலி. அந்த படத்துக்கு நான் பயங்கர அகேன்ஸ்ட், ஏன்னா பயங்கர வயலன்ஸ். பட் அதுல வந்து ஒரு மாஸ் சீன் ஒன்று வரும். என்ன அப்படின்னா, எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னியே இன்னுமா ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு யுவராஜ் சிங் ஓப்பனிங் ஆடி இருந்தா எப்படி இருக்கும்னு காமிச்சார் அபிஷேக் சர்மா. அவருடைய சிஷ்யன் தான் அவரு. என்ன அடி பலார்னு நீங்க சொன்னீங்களா அந்த கெஸ்டர், அந்த பைத்தியக்கார ஃபர்ஹான் வந்து அந்த கெஸ்டர் ஒண்ணு காமிச்சான். அதாவது கன் எடுத்து சுடுற மாதிரி. அந்த லூசுக்கு தெரியல அந்த கன் எடுத்து சுடும்போது பாயிண்டர் தன்னை நோக்கி இருக்குன்னு. இவ்வளவுதான் பாகிஸ்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவுதான் பாகிஸ்தான். அவங்கள சுட்டுக்கிறாங்க, அவங்கள அசிங்கப்பட்டிக்கிறாங்கன்னு தெரியாம வெளியே பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு இடியாட்டிக் கண்ட்ரிங்கிறத அந்த ஒரு ஆக்ஷன்ல நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாங்க. ஓகேங்களா? சோ கன்னு மாதிரி சுடுற பேர் வேணும், பாயிண்டர் தன்னை நோக்கி வச்சிருச்சு இது பைத்தியம். ஆனா எப்படி நீ, ஆனா அதுல ஒரு சாட் பார்ட் அதுல என்ன அப்படின்னா, ஆபரேஷன் பெஹல்கம்ல குழந்தைங்களுக்கு முன்னாடி அப்பாவை சுட்டது நான் தான் அப்படிங்கறத ஒரு பெருமையா ஒரு உலக நாடுகளுக்கு முன்னாடி சொல்றதுன்றது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். ஆனா அதுக்கு ரிப்ளையா நம்ம வந்து மிசைல தூக்கி அவங்களுடைய நாட்டுக்குள்ளேயே போட்டோம் பாத்தீங்களா? அதத்தான் அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் 6ல காமிச்சாரு. அடி. அதே மாதிரி அந்த அப்ரார்னு ஒரு காமெடி பீஸ், அவன் ஆல்ரெடி வேர்ல்டு கப்லயே அவனை காரி துப்புனானுங்க. ஏண்டா டோட்டல் டீமையே நாஸ்தி பண்ணிட்டானுங்க. மேட்சை ஜெயிக்க போற சிச்சுவேஷன்ல இப்படின்னு சுப்மன் கீழ பார்த்து நீ பண்றது பைத்தியக்காரத்தனம் இல்லையான்னு கேள்வி கேட்டாங்க அவங்கள. ஓகேங்களா? அதே சுப்மன் கில் டீம்ல இருக்கும்போது என்ன அவன் போட்ட போஸ்ட் வந்து லூசுத்தனமா வந்து உங்க நாடை சேர்ந்தவங்க எங்க அப்பாவி மக்களை போய் கொல்றீங்களேடான்னு திட்டிக்கிட்டு இருக்கும்போது, அதே மார்ச் 25ஆம் தேதி வந்து டீயை கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் மானமே இல்லாம போட்ட அப்ராரு நேத்து அவன் ஓவர்ல ஒரு 6 அபிஷேக் சர்மா லிட்டரலா அவங்க ஏர்பேஸ்ல போட்ட பாம் மாதிரி இருந்துச்சு அந்த 6. இன்னும் ஹைட், இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பாகிஸ்தான்ல வந்து விழுந்திருக்கும் பாலு. அபிஷேக் சர்மா வந்து ராணுவ வீரனாக தருணம் நேத்து. எவன்லாம் போஸ்ட் போடுறியோ ஃபஹீம் ஓவர்ல அடி, எவன்லாம் போஸ்ட் போட்டு எல்லா ஓவர்லயும் அடி. பியூட்டி என்னன்னா, சுப்மன் கில் அடிச்சாப்புல. நான் முதற்கொண்டு நிறைய கிரிக்கெட் அனலிஸ்ட் வந்து சுப்மன் கில் சூப்பர் பிளேயர் பிரதர், ஓகேங்களா? அவர் மேல ரொம்ப கிரிட்டிசைசேஷனும் பண்ணோம். பட் இங்கிலாந்துக்கு எதிராக அவர் காமிச்ச அந்த ஒரு சூப்பரான அந்த ஒரு பேட்டிங்கை பார்த்துட்டு he is now deserving. ஆனா லிமிடெட் ஓவர்ஸ்க்கு அவர் தேவை, அது 20-20க்கு அவர் தேவையில்லை. அவர் வந்து ஆடணும்னு அவசியம் இல்லை.
அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். அதாவது அவருக்கு ஸ்கில் இல்லாம இல்ல, பட் வி ஹேவ் அதர் பிளேயர்ஸ் ஆல்சோ. இந்த ஃபார்மேட்டுக்கு அவர் எதுக்குப்பான்னு கேட்டோம். ஆனா நான் எதுக்கு நேத்து ப்ரூவ் பண்ணாரு. ஏன்னா என்னதான் பாகிஸ்தான் நம்மளோட வீக் சைடா இருந்தாலும் நம்ம கேட்சஸ் எல்லாம் விடவே கொஞ்சம் பிரஷர் நம்மளுக்கு மவுண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பாலிடிக்ஸ் கலந்து இருக்கிறதுனால அந்த பிரஷரை ஹேண்டில் பண்றது எப்படின்னு காமிச்சாரு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பால் 6 நீங்க பாத்தீங்க, சரியான 6 அது. ஷைன் அஃப்ரிடி ஓவர் அடிச்சது. அது ஷைன் அஃப்ரிடி இல்ல, அவனுடைய மாமனார் அஃப்ரிடியே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வெக்கமே இல்லாம தோல்வியை கொண்டாடின ஒரு, அதாவது வார்ல நீ போய் ஒருத்தனை உரண்டை இழுத்துட்டு அப்பாவி மக்களை கொண்டுட்டு உன்னை செவிலே அடிச்சிருக்கு இந்தியா, அதை செலிப்ரேட் பண்ண ஆள் தான் அஃப்ரிடி. அவருடைய மருமகன் தான் இந்த ஷைன் அஃப்ரிடி. அந்த ஷைன் அஃப்ரிடி ஓவர்ல அடிச்ச அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 6 வந்து, ஏய் போட போய் பால பொறுக்கிட்டு வா, லிட்டரலா அப்படிதான் சொன்னாரு, போய் பால பொறுக்கிட்டு வான்னு சொன்னாரு இது அபிஷேக் சர்மா. சோ அது வந்து அவர் மாமனாரே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? அப்படி ஒரு ஷாட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்க முடியல. ஏன்னா பால் வந்து கரெக்டா வரல, பிச்சுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு போலிங்க்கு. அப்படிங்கிறப்போ நீ ஏன் டென்ஷன் ஆகிற, நான் அடிக்கிறேன் அப்படின்னு பலான்னு ஃபாரஸ்ட் இப்படி அடிக்கணும் மச்சான் அப்படின்னு காமிச்சாரு. சொன்னார் அதை, நீ ஏன் டென்ஷன் ஆகிற, இந்த மாதிரி அடி, பவுண்டரி அடி, 6 அடிக்க முடியாது, பவுண்டரி அடி அப்படின்னு சுப்மன் கில் காமிச்சாரு. அந்த பவுண்டரி அது வந்து அடுத்த ஓவர்லயே வந்து அந்த ஸ்பின்னர் ஓவர்ல அடிச்ச அந்த ஒரு பவுண்டரியா இருக்கட்டும், அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஓவர்ல ஷைன் அஃப்ரிடி ஓவர்ல அடிச்ச பவுண்டரியா இருக்கட்டும், பியூட்டிஃபுல் பேட்டிங், சூப்பரா டிஸ்பிளே பண்ணாங்க. கிரிக்கெட் அலாங் வித் தி ஆங்கர் ஓவர் பாகிஸ்தான் நேற்று பார்த்தது வந்து, தம்பி வார் ஜோன்ல மட்டும் இல்ல, கிரிக்கெட் ஜோன்லயே நீங்க என்கிட்ட அடி வாங்கவே பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சிம்பிள்ஸுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க பதில் சொல்லிட்டாங்க. பட் இது வந்து கிளீனா அவங்களுடைய கேரக்டரை காமிச்சிருச்சு. ஒரு அப்பாவி மக்களை கொல்றதுதான் என்னுடைய வீரம் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொல்றாப்புல. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாரு, அந்த மதன் கௌரி மாதிரி காமெடி பீஸுங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கிரிக்கெட்டா பார்க்கணும்னு வெக்கமே இல்லாம இந்தியால பாகிஸ்தான் ஜெர்சி போட்டு உக்காந்தீங்கல்ல மதன் கௌரி, இப்ப என்ன பதில் சொல்றீங்க? நான் வந்து ஒரு பேல்கம் அட்டாக்ல ஒரு அப்பாவிய வந்து, ஒரு குழந்தைக்கு முன்னாடி ஒரு அப்பாவை கொன்னது வந்து தீவிரவாதத்தையும் அந்த நாட்டையும் நீங்க, அவருடைய டோன்லயே சொல்றேன், மதங்கோர் என்ன சொல்ற, தீவிரவாதத்தையும் அந்த நாட்டை எப்படி கனெக்ட் பண்றீங்க? தீவிரவாதிகள் அங்கேயும் இருக்காங்க, ஆனா அங்க இருக்கிற மக்கள் நல்லவங்க தானே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், பாகிஸ்தானோட ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஒரு கன் எடுத்து அந்த பேல்கம் அட்டாக் நாங்க தான் பண்ணோம்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரு. அப்போ ஒரு தீவிரவாதியை நீங்க விளையாட வச்சிருக்கீங்கன்னு சொல்ல போறீங்களா, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே பிரதர்? அது வந்து நீங்க வந்து அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து குல்தீப் யாதவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்மளுடைய டென்னிஸ் வீராங்கனைகளா இருக்கட்டும், இல்ல நம்ம பேட்மிண்டன்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து விளையாடுனாங்களே துளசிமதி அவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இருந்து போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாங்க. சோ ஒரு பிளேயருங்கிறவங்க நேஷன் ரெப்ரசென்ட் பண்றாருல்ல, அப்போ அந்த நேஷனை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பிளேயரே நாங்க பேல்கம் அட்டாக்ல அப்பாவியை கொண்டது வீரண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்ப அந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே தீவிரவாத எண்ணத்தோட தான் இருக்காங்க. மதன் கௌரி இப்ப அதை ஒத்துக்கிறாரா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேவலமா பண்ணாரு யாரு, அப்ராரு. நான் சொன்ன ஆல்ரெடி அந்த டீன்றத காமிச்ச விஷயம். இன்னொன்னு ஃபஹீம் நேத்து போலிங் போட்டு செமடி வாங்கினார்ல, அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ராணுவ, அதாவது ஒரு பாகிஸ்தான் ராணுவ வீரர் ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு இந்து பெண்ணுக்கு திலகையிடுற மாதிரி, அதாவது நான் உன் ஹஸ்பண்டை கொண்டுட்டேன், உன் ஹஸ்பண்டை கொண்டுட்டு இப்ப நான் உனக்கு பொட்டு வச்சு நான் உன் ஹஸ்பண்ட் ஆகிறேன், இவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ண ஒரு பாகிஸ்தான் பிளேயர்கிட்ட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நீங்க ஜெர்சி போட்டு வரீங்கன்னா மதன் கௌரி, உங்க வளர்ப்பை தான் நாங்க சந்தேகப்படணும். இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் தெரியாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மதன் கௌரி நினைச்சாருன்னா மன்னிப்பு தெரிவிங்க. உங்க ஆடியன்ஸ் கிட்ட நீங்க மன்னிப்பு தெரிவிங்க, நான் தப்பான விஷயத்த சொல்லிட்டேன், அவங்க இப்படிலாம் பண்ணது எனக்கு தெரியாதுன்னு. அப்படி இல்ல நீங்க சைலண்டா இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வளர்ப்பையும் எண்ணத்தையும் சந்தேகப்படணும். சோ பாகிஸ்தான் கிட்ட நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காட்டணும்னு சொல்ற முகர கட்டைங்கெல்லாம் நேத்து பாகிஸ்தான் பண்ண அந்த ஆக்ஷன் எல்லாம் பார்த்து வெக்கப்படுங்க. உடனே நீங்க என்ன சொல்வீங்க, விராட் கோலி 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 கோலின்னு ராஃப பார்த்து மக்கள் கத்துனாங்க, அதனாலதான் அவர் வந்து இப்படி பண்ணாரு, அந்த ஜெட்டை சுட்டதை அப்படி பண்ணி காமிச்சாரு அப்படின்னா, அவர் கோலி கோலின்னு கத்துனா நீங்க வந்து சைதன்வன்னு கத்துங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுனா நீங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுங்க. கோலி கோலின்னு தான் நம்ம மக்கள் கத்துனாங்க, மோடி மோடின்னு கத்த எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்கப்புறம் தான் 93,000 vs 0ன்னு காமிச்சாங்க. ஓகேங்களா? சோ வாட் எவர் ஆடியன்ஸ் அப்படிதான் பாஸ் இருப்பாங்க. ஆடியன்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா நீ அவங்க கிரிக்கெட்ல பதில் சொன்னா நீ கிரிக்கெட்ல பதில் சொல்லு, நீ ஏன் தீவிரவாதத்தை உள்ள இருக்கிற? அதுக்கு தான் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. ஓகே சார். ஸோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சில நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எப்படி போடுறாங்க அப்படின்னா, பொழந்து கட்டிய பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போடுறாங்களே சார், எதுக்கு சார் இந்த அளவுக்கு பாகிஸ்தான் மேல பாஸ் அவங்களுக்கு?
அதாவது சன் டிவி பத்தி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பொழந்து கட்டியே பாகிஸ்தான் போட்டாங்க. நீங்க சன் டிவி பத்தி சொல்றீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பத்தி சொல்றேன். சூரியகுமார் யாதவ் சொன்ன ஒரே வார்த்தை இன்டர்வியூல, உங்க 2 பேருக்குள்ள இருக்க ரைவால்ரியில இன்னைக்கு பாகிஸ்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதான் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, முதல்ல இந்த ரைவால்ரின்ற வார்த்தை நீங்க கேட்கறதே தப்பு. ஒரு 15 மேட்ச் ஆடுறோம், அதுல 7 ஜெயிச்சுட்டு ஒரு டீம் 8 ஆயிட்டாங்கன்னா அது ரைவால்ரி. எனக்கு தெரிஞ்சு கடந்த 7 மேட்ச் அவங்க எங்ககிட்ட தோத்துக்கிட்டு இருக்காங்க. 7-6 நீங்க பாத்துக்கோங்க. அப்படி தோக்குறவங்க கிட்ட போயிட்டு நீங்க ரைவால்ரின்னு சொன்னா எப்படிங்க? கம்பேரே பண்ணாதீங்கன்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு. இதுதான் ரியாலிட்டி. தேசபக்தி உள்ள சூரியகுமார் யாதவுக்கும் தேசபக்தினா என்னன்னு தெரியாத சன் டிவிக்கும் அதுக்கு ஓட்டு போடுற தமிழ் மக்கள் உங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். சூரியகுமார் யாதவுக்கு இருக்கிறதுக்கு பேரு தேசபக்தி, ஓகேங்களா? சன் டிவிக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஓட்டு போடக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய தேசபக்தியான்னு நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? நாங்க மதவாதத்தை நாங்க வந்து மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுகிறோம், தமிழ் மக்களுக்கு தேசபக்தி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இப்பவும் சொல்றேன், அப்படி இல்ல நான் சொல்லவே மாட்டேன். ஆனா மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுகிறோம் அப்படின்னு நீங்க திமுக ஓட்டு போட்டீங்களே, இப்ப காப்பாற்றப்படுறது மத நல்லிணக்கமா இல்ல மத நல்லிணக்கம்ன்ற பேர்ல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானன்றது இப்ப புரிஞ்சுக்கோங்க. பாகிஸ்தான் அடிச்சு வெளுத்தது, அவன் ஜெயிச்சிருந்தா கூட நீ அப்படி போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவனை நாம அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ்ல மூக்குல குத்தி தோக்கடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு அனாவசிய ஒரு வார்த்தை. எதுக்காக? டு அப்பீஸ் முஸ்லிம்ஸ். அப்ப முஸ்லிம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லிம்கள் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்களா சன் டிவியும் கலைஞர் டிவியும்? ஹவு டேர் யூ சே தட்? இங்க இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை பேர் இந்தியா மேட்ச்ல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உயிரா கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்குள்ள தெரியும். நான் போய் பாக்குறேன்ல, என்ன அத்தனை பேர் கேள்வி கேட்கறாங்களே, சார் இந்த மேட்ச் ஜெயிப்போமா, இந்த கப்பு ஜெயிப்போமான்னு எத்தனை இஸ்லாமியர் கேள்வி கேட்கறாங்க தெரியுமா? என் கூட உட்காந்து பாத்துருக்காரு ப்ரோ. என் கமிட்டில இருக்கிற ஒரு இஸ்லாமியர் இந்தியா ஜெர்சியை போட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி சமையா பாத்துருக்காரு. ஏன் வேலூர் இப்ராஹிம் அண்ணா இல்ல, அப்துல் கலாம் சார் இல்ல, இவங்கெல்லாம் இருக்கும்போது அப்ப தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் வந்து பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சன் டிவி சொல்றீங்களா? இப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்ட இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, இந்துக்கள் நீங்கெல்லாம் உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க, உங்க தேசபக்தி என்னன்னு. ஓகே சார், அதே மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்க்கும்போது நம்ம ஹேண்ட் ஷேக் கொடுக்கல அப்படின்ட்டு பாகிஸ்தான்ல நிறைய பேர் கொந்தளிச்சதை பார்க்க முடிஞ்சது. ஏன் சூரியகுமார் யாதவ் வந்து பண்ணின்னு திட்டுற அளவுக்குலாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம அப்ரிடி வேற வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு சிறந்த தலைவர்ன்ற மாதிரி பாராட்டுறாங்க. எதனால இந்த மாதிரி காங்கிரஸ் மேல அவங்களுக்கு இவ்வளவு பாசம் சார்? அது இனத்தோடு சேரும் தலைவர், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஒரு நாட்டை உங்களால வீழ்த்த முடியல அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கே எதிராக நிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ ராகுல் காந்தியோட ஸ்டாண்டா இருக்கு. அது ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. நீங்க ஒரு நாட்டுல எலெக்ஷன் ஜெயிக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணமே இதுதான், சிம்பிள். நீங்க எதிர்க்க வேண்டியது பிஜேபிய, ஆனா நீங்க எதிர்த்து இருக்கிறது நாட்டை. we are talking against இந்தியன் ஸ்டேட், இந்தியான்ற நாட்டுக்கு எதிராகவே நம்ம பேசணும்னு சொன்னது ராகுல் காந்தி. அப்படிப்பட்ட ராகுல் காந்தி அப்ரிடி சப்போர்ட் பண்ணதான் செய்வாரு. எனக்கு அதுல எந்த வருத்தமும் கிடையாது. அப்ரிடி ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு அப்படின்னு நான் சொல்லல. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாரு. ஆளு பாருங்க ராகுல் காந்தி, அந்த ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்தின ஒரு லேடியை நீங்க அமெரிக்கால வச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு ஒரு அரசியல் விமர்சகர், ஓகேங்களா? அதே மாதிரி ராகுல் காந்தி இஸ் ரியலி வர்ஸ்ட்னு சொன்னது இங்கிலாந்து மக்களுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ரைட்டிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அவரு சொல்றாரு. சோ உலகத்துக்கே தெரியும் ராகுல் காந்தி இஸ் நாட் அகைன்ஸ்ட் பிஜேபி, இஸ் அகைன்ஸ்ட் இந்தியா. அப்படிப்பட்டவருக்கு அப்ரிடி சப்போர்ட் பண்றது அவருடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்காரு. ஆனா அவருக்கு இந்தியால இருந்துகிட்டு ஓட்டு போடுறீங்களே கேரளா மக்களும், தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட தமிழ் மக்களும், உங்களை தான் நான் கேள்வி கேட்பேன். உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக பாகிஸ்தானை எதிர்த்து நின்னுக்கிட்டு நம்ம ராணுவ வீரன் ஒவ்வொருத்தரும் அங்க செத்துட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல இருந்தே ஏகப்பட்ட பேர் போறாங்க. நம்ம அமிர்தன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே, நம்ம மேஜர் மதன்குமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே, எவ்வளவு பார்டர்ஸ்ல எவ்வளவு செக்யூரிட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே. நம்ம கர்னல் தியாகராஜன் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே. அத்தனை பேர் தமிழ்நாட்டுல இருக்கும் பொழுது அவங்க நம்ம எல்லாம் காப்பாத்துறதுக்காக பாகிஸ்தானை எதிர்த்து நிற்கும் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த அப்ரிடியே சப்போர்ட் பண்ணக்கூடிய ராகுல் காந்திக்கும் தமிழ் மக்கள் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க தேசபக்தியை நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. நாங்க சொல்ல ஏன் தேசபக்தி நீ டிஃபைன் பண்ண வேணாம் அப்படின்னா நான் டிஃபைன் பண்ணலப்பா. ஆனா பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கான்னு அப்ரிடியே ஒத்துக்கிட்ட ராகுல் காந்திக்கு நீங்க ஓட்டு போடுறீங்களே, காங்கிரஸ்க்கு நீங்க ஓட்டு போடுறீங்களே அப்படின்னா உங்க தேசபக்தியை தமிழ் மக்கள் நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க சார். ஆனா நிறைய பேர் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீங்க ஏன் போய் மேட்ச்ல கலந்துக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது சார். இது சரியான வாதமா? இது மதன் கௌரி மாதிரி ஆட்கள் இந்த வாதத்தை வைக்கிறதுக்கு காரணம் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்ன்ற ஆசை. மேஜர் மதன் குமார் மாதிரி ஆட்கள் இந்த வாதத்தை வைக்கிறதுக்கு காரணம் தேசபக்தி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதை நான் கிளியரா இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டு பதில் சொல்றேன்.
ஒரு 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 மிலிட்டரியில இருந்த ஒரு ஒரு சோல்ஜரா இருக்கட்டும், ஒரு மேஜரா இருக்கட்டும், ஒரு ஆர்மியில ஒரு டிஃபென்ஸ்ல, நாட் ஓன்லி ஆர்மி, நம்ம வந்து ஆர்மியை அதிகமா சொல்லி ஆர்மி மட்டும் பேசிட்டு இருக்கோம். ஏர்ஃபோர்ஸ் எவ்வளவு சூப்பர், நேவி எவ்வளவு சூப்பர்னு நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சோ ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா மதங்கோரி மாதிரி ஆட்கள்லாம் ரெண்டு வாதம் வைப்பாங்க. ஒண்ணு, கை குலுக்கல, ஹேண்ட்ஷேக் பண்ணாம இருக்கிறது வந்து அகைன் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன். சரி, அப்ப மேட்ச் ஜெயிச்சுட்டு கன்னை சுடுற மாதிரி காமிக்கிறது, அது இந்த தருணத்துல வேற ஒரு சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் நம்ம காமிச்சிக்கலாம், அது வேற. பட் இப்ப வாரு பேல்கம்னு பேசிட்டு இருக்க நேரத்துல நீ கன்னை சுட்டுட்டு நாங்க செஞ்ச ரைட்டு, அப்பாவிக்குன ரைட்டுன்னு காட்டுறது என்ன ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு கேட்டா அடுத்து அவங்களுடைய வாதம், அப்ப நீ விளையாடாமலே இருக்கலாமே. ஏன்னா அவங்களுக்கு பாகிஸ்தான் ஜெயிக்கணும். அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பதில், நாம ஏன் நம்மள பீனலைஸ் பண்ணணும்? ஏசியா கப் நம்ம நெத்தியில எழுதப்பட்டிருக்கு. we are going to win it this time. ஓகேங்களா? வேர்ல்டு கப்ல பாதி இது. இப்ப ஒலிம்பிக்ல பிரதர், ஒலிம்பிக்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் செமிஃபைனல் விளையாடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஹாக்கில வருது. நாங்க விளையாட மாட்டோம்னு சொல்வீங்களா? மெடலை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? எனக்கு மெடல் கௌரவம் இல்லையா? எந்த வகையில ஏசியா கப் ஒலிம்பிக் மெடலோட குறைஞ்சதுன்னு நான் கேட்கிறேன். ஒலிம்பிக் மெடலுக்கு நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல, கிரிக்கெட் கொடுக்கறோன்றது வேற ஆர்குமெண்ட். நானே பேசியிருக்கேன் நிறைய இடத்துல. ஃபுட்பால் நலிஞ்சு போய்கிட்டு இருக்கு. நம்ம நாடு செமையா வளருது, ஆனா ஏன் ஃபுட்பால் நலிஞ்சு போகுது? ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ப்ளீஸ் கவனிங்கன்னு நான் டாக் பண்ணியிருக்கேன் பலமுறை. எல்லா இடத்துலயும் ஏரியா ஃபிலிம் இருக்கு, ஆனால் அந்த கவர்மெண்டே காலி நம்ம சொல்லக்கூடாது. ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு அழகா நம்ம கவர்மெண்ட் நம்மள கொண்டு வந்திருக்காங்க கேலோ இந்தியா மூலமா பார்க்கணும். பட் ஃபுட்பால்ல தே ஹேவ் டு ஃபோக்கஸ். கமிட்டி வஸ்ட். நவ கமிங் பேக் டு திஸ் क्वेश्चन. ஆனா நமக்கு எந்த வகையிலையும் ஒரு ஃபுட்பால்ல இருக்கிற ஒரு டிராஃபியை விடவோ இல்லைன்னா ஒரு ஒரு ஒலிம்பிக் மெடலை விடவோ இந்த ஏசியா கப் குறைஞ்சது கிடையாது. இது நேஷனல் ரெகக்னிஷன், இது ஒரு சாம்பியன்ஷிப். இதை எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும் பாகிஸ்தானுக்காக? இப்போ இதே யுவராஜ் சிங் லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட்டை விட்டு கொடுத்தாரு. இதே வெங்கட் பிரசாத் சொன்னது கரெக்ட்னு. ஏன்னா அது சும்மா ஃபன்னுக்காக விளையாடுறது, அது பணத்துக்காக விளையாடுறது, கமர்ஷியல் பர்பஸ். இது டிராஃபி, இட் இஸ் கோயிங் டு பி ஆன் ஆர் நேம். இவங்க பண்ற தீவிரத்துக்காக நாம அதை விட்டு கொடுக்க முடியாது. அதனால நாம விளையாடுறது சரி, ஹேண்ட்ஷேக் பண்ணாம இருக்கிறது சரி. இவங்க கேவலமா பிஹேவ் பண்ணாங்க, இவங்களை இப்படிதான் தோக்கடிக்கணும்னு அபிஷேக் சர்மா ஓப்பனா சொன்னதும் சரி. ஓகேங்களா? நாங்க ஸ்போர்ட்ஸுக்குள்ள பாலிடிக்ஸை கொண்டு வரல, அதனால தான் அவங்களோட விளையாடணும். ஆனா நீ பாலிடிக்ஸை கொண்டு வந்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். திஸ் இஸ் நியூ ஜெனரேஷன் பிரதர். அதனால நம்ம விளையாட வேண்டியது கட்டாயம். ஐ திங்க் நான் நம்ம உண்மையான தேசபக்தர்களுக்கும் நான் ஆன்சர் சொல்றேன்னு நினைக்கிறேன். உண்மையான தேசபக்தர்களுக்கான ஆன்சர் பிரதர், இது நமக்குரிய ஒரு கௌரவம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு a medal in a sports in a Olympic, almost equal to a medal in an Asia Games. ஒலிம்பிக் வேணா விட்டுருங்க, மெடல் in an Asia Games. ஏசியன் கேம்ஸ்ல ஒரு மெடல் வருதுன்னா நம்ம வேண்டான்னு சொல்ல மாட்டோம்ல. அந்த மாதிரி இதை நம்ம விளையாட வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்க செஞ்ச தப்புக்கு நம்ம பீனலைஸ் பண்ண முடியாது, நம்மள பீனலைஸ் பண்ணிக்க முடியாது. அதனால நம்ம விளையாடுறோம். இது தேசபக்தர்களுக்கான ரெஸ்பான்ஸ். ஆனா இந்த பக்கம் மதன் கௌரி மாதிரி ஆட்கள் வந்து பாகிஸ்தான் ஜெர்சி போட்டுக்கிட்டு சேப்பாக்ல உட்காந்து மேட்சை பார்த்த ஆட்கள் வந்து இப்ப ஏன் நீங்க விளையாடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறது பாகிஸ்தான் ஜெயிக்கணும்ன்ற ஆசை. அந்த ஆசை இந்த ஜென்மத்துல நடக்காது. தீயா இருக்காங்க எங்க பசங்க, செவுள் அடிச்சு தோக்கடிப்போம். சோ தோக்கடிக்கிறதுக்காக தான் நம்ம அங்க போயிருக்கோம். ஏசியா கப்புன்றது நம்ம அவங்களை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்காக போல, நம்ம அந்த கப்பை வாங்க போறோம், அதுக்காக நம்ம போயிருக்கோம். சோ அவங்க விளையாடுறது சரிதான். அவங்க விளையாடுறது மட்டும் சரியில்லை, விளையாடுறது சரின்னு மட்டும் நான் சொல்லல, அவங்க கை குலுக்காம இருக்கிறதும் சரிதான். அபிஷேக் சர்மா நேத்து தேவையில்லாம அவங்க எங்களை வம்புக்கு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, அதனால இப்படி அடிச்சுதான் அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னதும் சரிதான். ஹேட்ஸ் ஆஃப் டு அபிஷேக் சர்மா. நேரம் இருந்தா தம்பியை கட்டி பிடிச்சிருப்பேன். ஓகே சார், நீங்க வந்து இப்ப சொன்னது கிரிக்கெட் வந்து ஸ்போர்ட்ஸா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. இப்போ அப்படி ஸ்போர்ட்ஸா பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கும்போது அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் வந்து எதற்காக வந்து இந்த வின்னிங்கை வந்து நாங்கள் பஹல்காம் அட்டாக்கு வந்து டெடிகேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்படி சொல்லும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக ஆரம்பிக்குதுல சார் அந்த இடத்துல. இல்ல பிரதர், ஸ்போர்ட்ஸா பார்க்கணும் நான் சொல்லல. லெட் மீ கிவ் தட் கிளாரிட்டி. நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன், என்னோட இன்ஸ்டா பேஜ்லயும் சொல்லியிருக்கேன். ஸ்போர்ட்ஸா பாருங்க, பாலிடிக்ஸ்ல ஒதுக்கி வைங்கன்னு சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ்ல என்னுடைய அரசாங்கமும் என்னுடைய ராணுவ வீரர்களும் என்ன பாதுகாக்கலன்னா நான் ஸ்போர்ட்ஸே விளையாட முடியாது. உக்ரைன் உங்களுக்கு தெரியுமில்ல, உக்ரைன் ரஷ்யா. உக்ரைன் இந்த முறை ஒலிம்பிக் விளையாடும் போது உக்ரைனா ரெப்ரசென்ட் பண்ணாங்களா இல்லைன்னா ரீஹபிலிட்டேஷன் கேம்ப்ல இருக்கிற மக்களா ரெப்ரசென்ட் பண்ணாங்களான்னு போய் பாருங்க. நல்ல நாடு, உக்ரைனாவும் ரெப்ரசென்ட் பண்ணாங்க, ரீஹபிலிட்டேஷன் கேம்ப்ல இருந்து போய் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க நாடு பாதுகாப்பா இல்ல, பொலிட்டிக்கல் பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால தானே இப்படி ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் நம்ம இருக்கோமா? நாம இல்லைன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம ராணுவ வீரர்கள். அப்ப நீங்க ராணுவத்தையும் கிரிக்கெட்டையும் எப்படி பிரிச்சு பாப்பீங்க?
அந்த வார்த்தையே கிரைம். ஓகேங்களா? சோ பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. என்ன பண்ணலாம்? டீசெண்டா போய் முகம் பார்க்காம விளையாடிட்டு வரலாம். அது எங்களால பண்ண முடியும். எப்ப பண்ணிருப்போம்? ஸ்ரீலங்காவோட நமக்கு அந்த கோவம் இருந்துச்சு, பங்களாதேஷோட நமக்கு கோவம் இருந்துச்சு. நானா நம்ம அதை நேரடியா காட்டலையே. ஏன் காட்டல? ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் நடந்துகிட்டாங்க. எக்ஸப்ட் ஃபார் சம் பங்களாதேஷ் பிளேயர்ஸ், அவங்களுக்கும் பதிலடி கொடுத்தோம். பட் நீ வந்து என்னுடைய சிந்தூர் ஆபரேஷனை இன்சல்ட் பண்ற மாதிரி இவரு என்ன சொல்றது, ஃபஹீம் போஸ்ட் போடுவாரு. என்னுடைய மக்களுடைய மரணத்தை கொண்டாடுற மாதிரி அப்ரார் போஸ்ட் போடுவாரு. நாங்க அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை காட்டணுமோ? இதெல்லாம் நடக்காது. So sports cannot be just sportsmanship if the opponent is not having that attitude. ஓகேங்களா? இப்ப இங்கிலாந்து கிட்ட யாரும் போய் எங்களை அடிமைப்படுத்தினவங்களே நாங்க இப்ப தோக்கடிக்கிறோம் சொல்லலையே. ஏன் சொல்லல? ஏன்னா அவன் ஸ்போர்ட்ஸா பாக்குறான். ஆனா மைக்கேல் வாகன் ஒரு பிளேயர் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமாவே நமக்கு லூசுத்தனமா பதில் சொல்லும் போது அதுக்கு நம்ம ட்விட்டர்ல நம்மளுடைய பிளேயர்ஸ் எல்லாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அனாவசியமா ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு எப்படி இந்த மேட்ச் நீ மறந்துட்டியா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளுடைய ஐலி கேட்பாரு. எங்க முஸ்லிம் சகோதரர்களை எங்க கிட்ட நீங்க பிரிக்காதீங்க. மைக்கேல் வாகனுக்கு அதிக பதிலடி கொடுத்தது ராகுல் டிராவிட் கூட கிடையாது, வாசிம் ஜாஃபர் தான். போய் பாருங்க. அதே மாதிரி அஃப்ரீடி கிட்ட உன் நாடு இருக்கிற லட்சத்து நீ என் நாட்டை பத்தி பேசாத அப்படின்னு செவிலியே விட்டது நம்ம யாரு, இர்ஃபான் பத்தான். ஓகேங்களா? அதனால எங்களுடைய இஸ்லாமியர்களை கன்வின்ஸ் பண்ணணும்னா பாகிஸ்தானுடைய வெற்றியை கொண்டாடணும்னு சன் டிவி வைக்கிற மாதிரி ஒரு கேவலமான நரேட்டிவை நாங்க வைக்க மாட்டோம். எங்க சகோதரர்கள் பத்தி எங்களுக்கு தெரியும். சிராஜ் எப்படி இங்கிலாந்துக்கு எதிராக உயிரை கொடுத்து போலிங் போட்டார்னு எங்களுக்கு தெரியும். இர்ஃபான் பத்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக இன்சமா முலக்கு ஒரு மேடின் ஓவர் போட்டதே எனக்கு ஞாபகம் இருக்கு, 4 விக்கெட் எடுத்ததே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா? சோ த பாயிண்ட் இஸ் அன்லெஸ் அதர்வைஸ் ஆப்பனன்ட், அதாவது இது வந்து ஒன் சைடு லவ் கிடையாது தலைவா. விக்ரமன் படத்துல வந்து அழகா காட்டுவார். அதை நான் அழகுன்னு சொல்றேன், கலாய்களை புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்டாலும் நான் மூஞ்சில ஆசிட்ல அடிக்க மாட்டேன், நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து லவ். இது லவ் கிடையாது. ஓகேங்களா? இது பிட்ரேயல். நீ என்னை ஏமாத்தும் போது இது பாலிடிக்ஸ். இது என்னுடைய லைஃப் மட்டும் கிடையாது. என்ன வந்து லவ் பண்ணி ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா அப்படின்னா நான் உடனே அவளை அழிக்காம ஒன்னு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைன்னா விலகி என்னோட லைஃப் நான் சூப்பரா வாழ்ந்து அவளுக்கு முன்னாடி காட்டுவேன் அப்படின்னா அது பர்சனல் லைஃப். வேற ஒரு கண்ட்ரிய நீ வந்து அசிங்கப்பட்டுட்டே இருப்ப, ஆனா நான் வந்து பெருந்தன்மையோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான் காட்டுவேன்னு சொன்னா அது அசிங்கம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்க வேண்டியது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காட்டுறவங்க கிட்ட, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இல்ல. சோ வாட் அவர் சூரியகுமார் யாதவ் டிட் வாஸ் கரெக்ட். சோ லாஸ்டா உங்களுடைய கேள்விக்கு நான் சம்மரைஸ் பண்ணி பதில் சொல்றேன். சூரியகுமார் யாதவ் பெஹல்காம் அட்டாக்க பத்தி அந்த மேட்ச்ல இழுத்தது சரி. காரணம் என்னன்னா, சூழ்நிலை கைதிகளாக, நல்ல இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க, அவங்க பாகிஸ்தான் பண்ண தப்புக்காக நம்மளுடைய டிராஃபியை நம்ம விட முடியாது. அதனால சூழ்நிலை கைதிகளாக நாம விளையாடுறதுக்கான அவசியம் ஏற்பட்டது. ஆனா அந்த இடத்துல சரியான போரம்ல பாகிஸ்தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க இதை டெடிகேட் பண்றோம்னு சொன்னது சரி. கனா படத்துல நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல, நான் எல்லாம் பார்த்தேன்ல, கனா படத்துல விவசாயிகளோட கஷ்டத்தை பத்தி எதுக்காக அந்த கேரக்டர் போய் பேசுறாங்க? வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல அந்த இடத்துல சொன்னாதான் இட் வில் பி ஹர்ட். கனா படத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அது ரியாலிட்டியில சூரியகுமார் யாதவ் செய்யும் போது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு கரெக்டான போரம்ல இந்த விஷயத்தை எடுத்துட்டு போனா தான் இது நிறைய மக்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா மேஜர் மதன்குமார் அவர்களுடைய வீடியோல மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நியூஸ் சைட்ல, மீடியா சைட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அபிஷியல்ஸுக்கே பெஹல்காம் அட்டாக் பத்தி தெரியலையா. இஸ்ரேல் நம்மளுடைய நட்பு நாடு, நம்ம கூட எப்பவுமே துணைக்கி இருக்கிறவங்க, அங்க இருக்கக்கூடிய சில அபிஷியல்ஸுக்கே பெஹல்காம் அட்டாக் பத்தி தான் தெரியல, ஆனா சிந்தூர் பத்தி தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த பெஹல்காம்ன்ற விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகல. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சரியான போரம்ல வேற வழி இல்லாம தான் நாங்க விளையாடுறோங்கிறத பதிவு பண்றதோட இந்த பெஹல்காம் அட்டாக் பத்தியும் பதிவு பண்ணாரு சூரியகுமார் யாதவ். ஹாட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஒருவேளை இந்த மேட்சை நம்ம புறக்கணிச்சிருந்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருக்குன்னு. சோ ரைட் ஒர்க் டன் பை சூரியகுமார் யாதவ். நாங்களுமே கொஞ்சம் கோவத்துல இருந்தோம், என்னதான் இருந்தாலும் விளையாடி இருக்க வேண்டாம், பட் சூழ்நிலை கைதி நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதையே ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அழகா இந்த விஷயத்தை வேர்ல்டுக்கு எடுத்துட்டு போனாரு பாத்தீங்களா. திஸ் இஸ் a மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்ப கூட யூரோப்ல ஏதோ ஒரு பைத்தியக்கார நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இன்னுமுமே வந்து மைனாரிட்டிஸ்க்கு எல்லாம் சரியான வாய்ஸ் கொடுக்கணும்னு வளரி வச்சிருந்தாங்க. Because a wrong communication has been told. அதுக்கு நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மூக்கிலே குத்திட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஸ்டில் இந்த கம்யூனிகேஷன் இன்னும் உலகத்துக்கு சரியா போய் சேரல. நாம சிந்தூர் அட்டாக் முதல்ல பண்ணல,
அது பதிலடி. வேற சிந்தூர்ல நாம அப்பாவி மக்களை கூட அட்டாக் பண்ணல, தீவிரவாதிகளை தான் அட்டாக் பண்ணோம். ஏன் அட்டாக் பண்ணோம்? பேல்கம்ல நம்ம அப்பாவி மக்களை கொன்னதுக்காக. இந்த விஷயம், இந்த பேல்கம் அட்டாக் நிறைய பேருக்கு தெரியல. அதனால இந்த கிரிக்கெட் ஃபோரமை பயன்படுத்தி சூரியகுமார் யாதவ் சொன்னது சரி, உலக மக்களுக்கு எடுத்துட்டு போனாரு. சரி, ராணுவ வீரர்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மன்னிப்பு மாதிரி தெரிவிச்சார். நான் முன்னாடியே கோட் பண்ணேன், மேஜர் மதன் குமார் மாதிரி மரியாதைக்குரிய மக்கள் பாகிஸ்தான் மேட்ச் விளையாட கூடாதுன்னு சொன்னதுக்கு நாங்க சூழ்நிலை கைதியா விளையாடிட்டோம், ஆனா எங்களுடைய பாசம் உங்களுடன் தான் இருக்கிறதுன்னு அவர் தெரிவிச்சது. ஒரே கல்லுல 2 மாங்கா. He has done the right thing. ஓகே சார், கிரிக்கெட் பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்து ஒரு சின்னதா ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது இந்த ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு வந்து இந்த H1B விசாவுடைய ரேட் வந்து $1000 $100,000 மாத்திருக்காரு சார். இதனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருமா? அதாவது பிரதர், இது வந்து அடிச்சாம் படுற அந்தர் பெல்ட் அப்படின்ற மாதிரி கரெக்டா அந்த சீனுக்கு மேட்ச் ஆகும். அந்த இந்தியன் படத்துல வர சீன் இருக்கு பாத்தீங்களா? முதல்ல வந்து அந்த ரூபி, அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு, அந்த ரங்கீலா படத்தோட ஹீரோயின், அவங்க கிட்ட முதல்ல கோவப்படுவாரு, எப்படி நீ என் வீட்டுல என் அனுமதி இல்லாம இந்த மாதிரிலாம் ஆட்டம் போடலான்னு. அதுக்கப்புறம் டக்குன்னு அதுக்குள்ள மூஞ்சி ஐஸ்வர்யா ராய் மாதிரி மாறிடுச்சு பாரு அப்படின்னு. அப்புறம் வந்து நீ ஆடு, இது உன் வீடு, உனக்கு உரிமை இல்லையா அப்படின்றது. எக்ஸாக்டா அந்த சீன் ரீப்ரொடியூஸ் ஆச்சு. உண்மையிலே சங்கர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா கமலஹாசன் ரியல் லைஃப்லயும் அப்படிதான்றத அப்பவே காமிச்சாரு. ஓகேங்களா? அது ஒண்ணு. நம்ம கமலஹாசன் கலாய்க்காம ஒரு இன்டர்வியூ போயிடாது. இப்ப ட்ரம்பே அப்படி பிஹேவ் பண்ணாரு. எப்படின்னா, கரெக்டா சாட்டர்டே அன்னைக்குன்னு நினைக்கிறேன், அவங்க கொடுத்த பிரஸ் மீட்ல தெளிவா சொன்னாங்க. ட்ரம்பை வச்சுக்கிட்டே தான் அவருடைய எக்ஸிகியூட்டிவ் சொன்னாரு, ஒவ்வொரு விசாக்கும் ஒவ்வொரு வருஷமும் அண்டர்லைன், இன்னும் அந்த வீடியோ இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் நீங்க $1,00,000 கொடுக்கணும் அப்படின்னாரு. இதை நீங்க எதோட ரிலேட் பண்ணணும்னா, கரெக்டா ஒரு வாரம் முன்னாடி அதே ட்ரம்போடைய எக்ஸிகியூட்டிவ் இந்தியாவை இன்னும் 2 மாசத்துல மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு ஓவர் சீன் போட்டாரு. அதுக்கான ஸ்டெப் தான் இந்த H1B. நான் வந்து டாரிஃப்ல கை வச்சா நீ பயப்பட மாட்டேற, நான் H1Bல கை வச்சா நீ பயந்துதான் ஆகணும். ஏன்னா உன்னுடைய லட்சக்கணக்கான மக்கள் இங்க வேலை பாக்குறாங்க. அதுதான் உண்மை. இந்தியாவுடைய லட்சக்கணக்கான டேலண்ட் H1B விசால அங்க வேலை பாக்குறாங்க. எங்க யூஎஸ்ல வேலை பாக்குறாங்க. ஆனா இந்தியா மட்டும் இல்ல, மத்த கண்ட்ரி சைனால இருந்து வேலை பாக்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. உடனே இந்தியா ஒழுங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலையே, அது வேற டாபிக். பட் சைனால இருந்து வேலை பாக்குறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கும்போது நான் H1Bல கை வச்சா ஆப்வியஸ்லி இங்கேருந்து உனக்கு ப்ரெஷர் வரும், நீ வர வழியே இல்லாம இதுக்கு ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டு தான் அந்த 2 மாசத்துல பணி வைக்கிறதுக்கான ஸ்டெப் தான் இதுவா நடந்துச்சு. என்ன சொன்னாங்க தெளிவா? H1B விசா, புது விசான்லாம் சொல்லல, H1B விசா ஒவ்வொருத்தரும் $1,00,000 வருஷம் தரணும். அதாவது H1B விசா வச்சிருக்கிற மக்கள் தர மாட்டாங்க, அவங்களை எம்ப்ளாய் பண்ற கம்பெனி தருவாங்க. சோ ஆல்ரெடி H1B விசால வந்த எனக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எனக்கு அந்த கம்பெனி சம்பளம் தரும். இதை தவிர்த்து அமெரிக்காவுக்கும் ஒவ்வொரு வருஷமும் $1,00,000 கொடுக்கணும்னா அவனுக்கு நஷ்டம். அப்ப அவன் என்ன வச்சுக்க மாட்டான். ஆப்வியஸ்லி என்ன ஆட்குறைக்கணும்னு நினைப்பான். அப்ப நான் திருப்பி இந்தியாவுக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்ப இந்த இடத்துல ஒரு கிரைசிஸ் கிரியேட் ஆகும்னு பண்ணாங்க, ஒரு பேனிக் கிரியேட் ஆச்சு. ஆனா அப்பன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்தினாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் மாத்தினாங்கன்றத நான் அப்புறம் சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாத்தினாங்கன்னா, அதே இந்தியன் படத்துல நீ ஆடு, இது உன் வீடு, அதுக்குள்ள மூஞ்சி ஐஸ்வர்யா ராய் மாதிரி சவுந்துச்சுன்னு கமல் சொல்ற மாதிரியே, ஐயோ நாங்க எல்லா விசாக்கும் சொல்லுங்க, புது விசா அப்ளை பண்ணுவீங்கல்ல அவங்க மட்டும் அதுவும் ஒரு தடவை $1,00,000 கட்டினா போதும், ரெனியூவலுக்கு கூட கட்ட வேண்டாம் அப்படின்னாங்க. பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் பம்மருது. ஏன்னா தப்புன்னு நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, பிளான் பி யோசிச்சுட்டாங்க. என்ன யோசிச்சுட்டாங்கன்னா, நம்மளுடைய எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், சூப்பரான எக்கனாமிக், அது நம்ம சேனல்ல நம்ம இந்த சன் டிவி விவாதத்துல ஒருத்தர் வருவார் பாத்தீங்களா, நடிகர்கள்லாம் வந்து எக்கனாமி பேசுவாங்க. அப்புறம் ஒருத்தர் வருவார் வந்து, நீ எதுக்கு வீடு வாங்குற, நீ எதுக்கு பைக் வாங்குற, சரி இது கூட பரவாயில்ல, நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற, வாழ்நாள் ஃபுல்லா நீ பேச்சுலரா இந்த பணத்தை சேர்த்துக்கிட்டே இரு, ஆனா நீ வந்து ஊழல் கட்சிக்கு ஓட்டு போட அந்த பணத்தை எல்லாம் எடுத்துன்னு போடுவான், அப்படி பேசுவார்ல. அந்த மாதிரி இல்லாம உண்மையான எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ், பெரிய பெரிய கம்பெனிக்கு கன்சல்டிங் பண்ணக்கூடியவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தேர் வில் பி எ டயர்ஸ், நிறைய பேர் H1B வாங்கினவங்க திருப்பி வர வேண்டிய சிச்சுவேஷன் வரும், ஆனா அதை நீங்க பயன்படுத்துங்க. எப்படி பயன்படுத்துங்க? நம்ம சந்திரா, நம்ம டாடா மோட்டார்ஸோட சீஃப் பர்சன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், திருச்சியில படிச்சவர், அவரு, அதே மாதிரி அம்பானி, அந்த மாதிரி நிறைய பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ், ஜொமேட்டோட கோஃபவுண்டர், இந்த மாதிரி நிறைய பேர், இவங்களை எல்லாம் ஆபரேஷன் சிந்தூருக்கு நம்மளுடைய டெலிகேட்ஸ் போனாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுக்கும் அமைச்சு, இனிமே இந்தியன் டேலண்ட்ஸ் இந்தியாவில தான் இருக்க போகுது, ஏன்னா H1Bயோட விலை ஏறிடுச்சு, நீங்க எங்க கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு டைரக்ட் இன்வெஸ்ட் கொண்டு வரதுக்கு அனுப்புங்க. உடனடியா தீரலைனாலும் ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனை கண்டிப்பா தீரும், ஆனா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாரு. உடனே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த வேலையை லைட்டா ஆரம்பிச்சிட்டாங்க, டெலிகேட்ஸ் எல்லாம் போன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அச்சாம்பர் அந்தர்பல்ட்டி, ஐயோ ஏற்கனவே எக்கனாமிக் கிரைசிஸ், இந்தியா செமையா வளருது, இப்ப இங்க இருக்கிற பிசினஸ் எல்லாம் அங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பின்வாங்கிட்டாங்க. பட் இன்னமும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க, என்னன்னா புது அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்க 1 லட்சம் தரணும், 1 டைம் தரணும்னு. அது அவங்க ஏன் சொல்றாங்கன்னா அவங்க ஊர்ல வேலைக்கு ஆள் இல்ல. நீங்க இன்னொரு விஷயமும் பார்க்கணும் தெளிவா, இந்த விஷயம் என் கம்பெனிலேயே நடந்திருக்கு. ஓகேங்களா, நான் இப்ப இருக்கிற கம்பெனில இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில H1B விசாங்கிறது ஸ்பெஷல் டேலண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நான் கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு நீ ஏதாவது கொடுனா உனக்கு ப்ரமோஷன் கொடுக்க முடியாது, உனக்கு என்ன வேணும் ஃபாரின் கொடு அப்படின்பா. அந்த ஃபாரின் எதுக்காக போறோம்? இங்க பார்க்கு இல்லைன்னா ஒரு நல்ல பிளேயிங் சூழல் இல்ல, இங்க சுத்தமான காத்து இல்ல, அதுக்காக போறோம். காத்து இல்லைன்னா அது காரணம் யாரு? நீங்க ஊழல்வாதிக்கு ஓட்டு போடுறது. இங்க போலீஸ் சரி கிடையாது, காசை வாங்கிட்டு தப்பு செய்யறவனுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பாவிகளை தண்டிக்க தயாரா இருக்காங்க. இது இன்னைக்கு படிச்சவங்க வரைக்கும் நடக்குது. அஜித் குமார் அப்பாவி தான் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ படித்தவர்கள் முதற்கொண்டு சார் சிஇஓ லெவல்ல இருக்கிறவங்க முதற்கொண்டு அவங்க மேல போய் கேஸ் போட்டு, ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிற ஒரு ஆளு, மேனகா காந்தி மாதிரி ஒரு ஆள் வந்து ஃபோர்ஸ் பண்றான்னு ஒரு நாய் விஷயத்துல ஒரு சிஇஓ லெவல்ல இருக்கிறவங்களுக்கு பிரஷர் கொடுத்தா அவர் மேல கேஸ் போட்டுருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்சு வேலை சரியில்ல. இந்த மாதிரி அப்பாவிகள் தப்பான போலீஸ் சிஸ்டம்னாலையும் அப்பாவிகள் சரியில்லாத ஜுடிஷியரி சிஸ்டம்னாலையும் பாதிக்கப்படுறதுனால சேஃப் பிளேஸ் வேணும்னு அமெரிக்கா போறாங்க பிரதர். அந்த அமெரிக்கா போறவங்க எப்ப நிறைய பேர் எப்படி போயிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் உள்ளவங்க H1B விசா வாங்கினா பரவாயில்ல, ஓரளவுக்கு சுமாரான ரிசோர்சஸ் கூட அவங்க ஆசைப்படுறாங்கன்றதுக்காக அவங்க கம்பெனி H1B விசால அமைச்சிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங்காவது, அதாவது சுமாரான வேலைகளாவது என்னுடைய மக்களுக்கு கிடைக்கணும்னு தான் ட்ரம்ப் இதை பண்ணிருக்காரு. முதல்ல இவங்க இதை பண்ணது இந்தியாவை மிரட்ட, ஆனா இப்ப இதை அவங்க டைல்யூட் பண்ணி இன்னமும் இந்த ரூல்ல கொஞ்சம் வச்சிருக்கிறது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு கிடையாது. முதல்ல செஞ்சது தப்பு, எல்லாருக்கும் எல்லா H1Bக்கும் அதுன்னு சொன்னது தப்பு. பட் இப்ப புது H1B அப்ளிகேஷனுக்கு அதுன்னு சொன்னது தவறில்லை. அப்பதான் நம்ம இந்தியன்ஸ் அமெரிக்கா போகணும்னா இன்னும் ஸ்கில்டா தன்னை ஆக்கிப்பான். சோ அதுவும் நல்லதுதான். ஓகேங்களா, சோ இதுதான் நடந்தது. அவங்க ஓவர் சீன் போட ஆரம்பிச்சாங்க, நம்மளுடைய டேலண்ட் இல்லாம நாட நடத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பின் வாங்கிட்டாங்க. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபாரனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி பிரதர்.